மணி மார்க்கெட். இங்க ரெண்டு விஷயம் வந்து நீங்க வந்து தெரியணும். மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரி, மணி மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பேங்க்ஸ் வந்து ஷார்ட் டேர்முக்கு பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் யூஸ் பண்ணி பேங்க் வந்து என்ன பண்ணாங்க, அதை செல் பண்ணி மக்கள்கிட்ட வந்து காசு வந்து பாரோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து என்னதெல்லாம்னா ட்ரெஷரி பில்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பேப்பர், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், கவர்மெண்டோடைய ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஷார்ட் டைமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து அல்லது இண்டிவிஜுவல்ஸ் இருந்து கம்பெனிஸ் இருந்து கடன் வாங்குவாங்க. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து ஆக்சுவலாக அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் கிளியராக தெரிஞ்சிடும். ஷேர்ஸ், பாண்ட்ஸ். ஆக்சுவலா மணி மார்க்கெட்னாலும் கேபிட்டல் மார்க்கெட்னாலும் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து என்ன பண்றாங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி அங்க அதை செல் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்க, காசு வந்து கடன் வாங்குறாங்க, பாரோ பண்றாங்க. ஓகேவா? பட் ஆனால் மணி மார்க்கெட்ல அவங்க வந்து காசு வந்து அதாவது சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸோ ட்ரெஷரி பில்ஸோ இஷ்யூ பண்ணி காசு வந்து கம்பெனிஸ்ட இருந்து அல்லது இண்டிவிஜுவல்ஸ்ட இருந்து பாரோ பண்றாங்கன்னா அது வந்து மணி மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்லுவோம். So money market is a financial market where short term financial assurance. So அது வந்து கிட்டத்தட்ட short term loans தான். ஷார்ட் டைமுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸோ ட்ரெஷரி பில்ஸோ யூஸ் பண்ணி நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஸோ லெஸ் தேன் 1 இயர் அல்லது லெஸ் தேன் 1 இயர். கேபிட்டல் மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட். கேபிட்டல் மார்க்கெட் நான் வந்து என்ன பண்றேன், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ என்னுடைய கம்பெனியை நான் வந்து என்ன பண்றேன், லிஸ்ட் பண்ணி என் கம்பெனிலேருந்து நான் வந்து என்ன பண்றேன், ஷேர் இஷ்யூ பண்றேன் அல்லது பாண்ட் மூலியமா நான் வந்து கடன் வாங்குறேன். ஷேர் லிஸ்ட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம், என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அல்லது பாண்ட் இஷ்யூ பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல பாண்ட் இஷ்யூ பண்ணி என்னால் மக்கள்கிட்ட வந்து கடன் வாங்க முடியும். ஸோ இது வந்து இட் இஸ் ரெண்டுமே லாங் டேர்ம். கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது ஷேர்ஸ்னாலும் சரி பாண்ட்ஸ்னாலும் சரி ரெண்டுமே வந்து லாங் டேர்ம் தான். ஸோ மோர் தேன் 1 இயர், ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்கணும்னா எய்தர் ஷேர்ஸ் அல்லது பாண்ட்ஸ் மூலியமா தான் கடன் வாங்க முடியும். ஸோ இதுதான் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்னா அப்போ நீங்கள் தெரிய வேண்டியது, மணி மார்க்கெட் தெரியறதுக்கு கேபிட்டல் மார்க்கெட் உடைய ஆப்போசிட் தான் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் இஸ் a financial market where short term financial assets having liquidity of 1 year or less are traded on stock exchanges. ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் நடக்கும். ஓகேவா? ட்ரேடிங் வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரேடிங் நடக்கும். கேபிட்டல் மார்க்கெட்னா மணி மார்க்கெட்னா சர்டிஃபிகேட் டெபாசிட், ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் இது எல்லாமே இது மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணி காசு வந்து ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதாவது காசு வந்து பாரோ பண்ணுவாங்க. சரி, ஸோ இதுதான் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்னது, மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் இட் இஸ் இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து என்னது, சர்டிஃபிகேட் டெபாசிட், ட்ரெஷரி பில்ஸ். இதை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க, ஷார்ட் டைமுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாரோ பண்ணலாம், லெஸ் தேன் 1 இயருக்கு பாரோ பண்ணலாம். ஸோ இதுதான் மணி மார்க்கெட். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா controls the interest rate of various instruments in the money market. So இன்னொன்னு சார், ரிஸ்க் எதுல அதிகம்? ரிஸ்க் மணி மார்க்கெட்ல அதிகமா கேபிட்டல் மார்க்கெட்ல அதிகமா? அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வச்சுக்கோங்க, ஒரு இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்லயோ ட்ரெஷரி பில்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் இருக்குமா, அல்லது கேபிட்டல் மார்க்கெட்ல பாண்ட்ஸ்லயோ ஷேர்லையோ ஒரு கம்பெனியில் நான் வந்து இஷ்யூ பண்ணுறது, ஒரு கம்பெனியில் நான் வந்து பாண்ட்ஸோ ஷேரோ வந்து பை பண்ணுறதுல எனக்கு ரிஸ்க் இருக்குமா, அல்லது சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸோ ட்ரெஷரி பில்ஸோ நான் பை பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குமா? பார்க்கும்போது ரிஸ்க் அதிகமாக எதில் இருக்கும்னா கேபிட்டல் மார்க்கெட் தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குமே தவிர மணி மார்க்கெட்டில் ரிஸ்க் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங். ஓகேவா? ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் தி மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்டில் சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. த டிகிரி ஆஃப் ரிஸ்க் இஸ் ஸ்மாலர் இன் தி மணி மார்க்கெட். ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேவ் எ மெச்சூரிட்டி ஆஃப் லெஸ் தேன் 1 இயர். ஒன்று அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய மெச்சூரிட்டி வந்து ஒரு வருஷம் இருக்கும், இல்லை அதுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதனால ரிஸ்க் வந்து இது குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஆனால் ரெண்டையுமே இஷ்யூ பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி அல்லது பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு இண்டிவிஜுவல் இருந்தோ கம்பெனிஸ்ட் இருந்தே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாரோ பண்ணுவாங்க.
ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனி வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணலாம். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியும் ஒரு கம்பெனி வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி மக்கள்கிட்ட இருந்து ஒரு கம்பெனி வந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அது வந்து கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இதே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு மக்கள்கிட்ட இருந்து, அதாவது பப்ளிக்ட்ட இருந்தோ இண்டிவிஜுவல்கிட்ட இருந்தோ கம்பெனிஸ் இருந்தோ அவங்க வந்து காசு வாங்குறாங்கன்னா அது கடன் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ அப்போ காசு வந்து ஷேர்ஸில் ஒரு இண்டிவிஜுவலாக கம்பெனிஸோ வந்து ஷேர்ஸில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அது பாரோயிங் கிடையாது. அந்த கம்பெனிக்கு அவங்க கடன் கொடுத்துருக்காங்க கிடையாது, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுதோ அந்த ப்ராஃபிட்டில் இவங்களுக்கு வந்து ஷேர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மணி மார்க்கெட். ஓகேவா?